மத்திய அரசின் புதிய வக்பு வாரிய சட்டத்தை எதிர்த்து 8ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தில் நடந்த பள்ளி நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக திருச்சி வந்த திருமாவளவன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் ஒரு கருப்பு தினம் என்று குறிப்பிட்டார். மத்திய அரசு மற்ற மதங்களின் சொத்து விவகாரங்களில் தலையிடாமல் வக்பு வாரியத்தில் மட்டும் தலையிடுவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் 8ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் கூறினார். வேறு எந்த மதத்தின் சொத்துக்களின் நிர்வாகத்திலும் தலையிடாத இந்திய ஒன்றிய அரசு இஸ்லாமியர்களின் சொத்து நிர்வாகத்தில் அடாவடித்தனமாக தலையிடுகிறது. சட்டத்தின் பெயரால், ஜனநாயகத்தின் பெயரால் இந்த அடாவடியை அரங்கேற்றியிருக்கிறார்கள். நீட் மசோதாவை மீண்டும் குடியரசுத் தலைவர் நிராகரித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை அவமதிக்கிறார்கள் என்று பொருள். அதை விமர்சிக்க வேண்டிய பாஜக தலைவர்கள் திமுக அரசை விமர்சிக்கிறார்கள் என்றால் அவர்கள் செய்வதுதான் அரசியல்.